ஓம் சாந்தி 22/4/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா ஆவார். பாபா போன்று தன்னலமற்ற சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது. கேள்வி: புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதில் பாபா எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது? பதில்: ஒரே அடியாக அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்களை மீண்டும் லக்ஷ்மி நாராயணரை போல பூஜிக்கத்தக்க தேவதையாக மாற்றுவதற்கான முயற்சியை பாபா செய்ய வேண்டி இருக்கிறது. பாபா குழந்தைகளாகிய உங்களை தேவதையாக்குவதற்கான முயற்சி செய்கிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி செல்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கணக்கு வழக்கை முடித்து தகுதியாகி இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இப்போ அதற்கான முயற்சி தான் பாபா செஞ்சிட்ருக்காரு, குழந்தைங்களை செய்ய வைக்கிறார். பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டனர். இது பாவ ஆத்மாக்களின் உலகம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். ஆகையினால தான் பாடுறாங்க, இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை விடுவியுங்கள். புதிய உலகம் புண்ணிய உலகமாகும். அங்கே பாவம் ஏற்படுவது கிடையாது. ஏனென்றால் அது ராமராஜ்யம். இது ராவண ராஜ்யம். இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள் மற்றும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் அழைக்கிறார்கள், பதீத்த பாவனரே, எங்களை தூய்மையாக்குங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இறை தந்தையே எங்களை விடுவியுங்கள், எங்களுக்கு வழிகாட்டி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா இது பாவ உலகமாக இருக்குது, இங்கே துக்கம் தாங்கலை. பாபா எப்போது வருகிறாரோ அப்போது முழு உலகத்தில் எந்தெந்த மதத்தினர் இருக்கின்றனரோ அனைவரையும் அழைத்து செல்கிறார். இந்த நேரம் அனைவரும் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றனர். அனைத்து மதத்தினரையும் சாந்தி தாமத்திற்கு திரும்ப இந்த நேரம் பாபா அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆக இந்த நேரம் அனைவருக்கும் விநாசம் ஏற்பட்டே தீர வேண்டும். பாபா இங்கு குழந்தைகளை சுகதாமத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆக்குறாரு. அனைவருக்கும் பாபா இந்த நேரம் நன்மை செய்கிறார். அனைவருக்கும் நன்மை செய்பவர் ஒரே ஒரு பாபா தான். அவர் தான் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறாரு. மற்ற அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் அமைதியாக இருப்பார்கள். படைப்பவராகிய எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கிறார். ஆகையால் அந்த ஒரு இறை தந்தைக்கு தான் மகிமை இருக்குது. அந்த இறை தந்தையை தான் இப்போ நம்ம நினைவு செய்யணும் அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். இப்போது இந்து தர்மம் என்று எந்த தர்மமும் கிடையாது. உண்மையில் தேவி தேவதா தர்மம். ஆனால் தூய்மை இல்லாத காரணத்தினால் தன்னை தேவதை என்று சொல்லிக்கொள்வதற்கு பதிலாக இந்து என்று சொல்லிவிட்டனர். இந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் என்று யாருமே கிடையாது. கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணியாக இருக்கின்றது. அது பகவானுடையது அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. ஆனால் பகவான் என்று ஒருவரை தான் சொல்லப்படுகிறது. அவர் தான் இறை தந்தை. கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணரை இறை தந்தை அல்லது பதீத பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள். இப்போது பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் உங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டீங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பற்றி தெரியாத காரணத்தினால அனைவரும் வேறு வேறு மதங்களுக்கு மாறி போயிட்டாங்க. இப்பொழுது அவர்கள் மீண்டும் தன்னுடைய தர்மங்களுக்கு திரும்பி வருவார்கள். யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் மீண்டும் தன்னுடைய தர்மத்திற்கே வந்து விடுவார்கள். நீங்கள் முதலில் இல்லற மார்க்கத்தில் தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு ராவணன் மூலமாக நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆயிட்டீங்க. இந்த விஷயங்களெல்லாம் இப்போ பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தான் பக்தியும் கூட ஆரம்பிக்கணும். நீங்கள் தான் பக்தியும் செய்வீங்க. பாபா பக்தியின் பலனை கொடுப்பதற்காக தான் வந்திருக்காரு. அந்த பக்தியின் பலன் தான் சத்கதி அப்படின்றார். ஒரே ஒரு சர்வசக்திவான் பாபா தான் அனைவருக்கும் இப்போ சத்கதி கொடுக்குறாரு. வேறு யாருமே சத்கதி கொடுக்க முடியாது. சத்கதி கொடுக்கவும் முடியாது, அந்த சத்கதியை பெறவும் முடியாது. இங்கே தான் விருத்தி அடைந்து கொண்டே போகின்றனர். நான் வராமல் யாரும் திரும்பி செல்ல முடியாது. பாபா சொல்கிறாரு,
நான் வந்து தான் அனைத்து தர்மங்களுக்கும் சேவகனாக இருக்கிறேன். அனைவருக்கும் வந்து சத்கதி கொடுக்கிறேன். சத்கதி என்று சத்தியுகத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. சாந்தி தாமத்தில் முக்தி மட்டும்தான் கிடைக்கும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் இப்பொழுது சகோதரர்கள் ஆவீர்கள். அனைவருக்கும் பாபாவிடமிருந்து இப்பொழுது ஆஸ்தி கிடைக்கிறது. அனைவரையும் அவரவர் பிரிவுக்கு அனுப்புவதற்கு தகுதி ஆக்கிறேன் அப்படின்றார். அப்படி தகுதி ஆகவில்லை என்றால் தண்டனைகள் தான் பெற வேண்டியிருக்கும். கணக்கு வழக்கு முடித்துவிட்டு இப்பொழுது வீடு திரும்பி செல்கின்றனர். சாந்தி தாமம் மற்றும் இது சுகதாமம் ஆகும். வீடு சாந்தி தாமம் மற்றும் பாபா படைக்கக்கூடிய இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது என்றார். நான் வந்து தான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன். இதில் தான் எனக்கு உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா இங்கே எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா அஜாமில் போல் இருக்கிறாங்களாம். இருக்கிறதுலையே அதிகபட்ச பாவங்கள் செய்யக்கூடியவர் பேர் தான் அஜாமில். அது போன்ற பாவியாக எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்டவர்களை தேவி தேவதையாக ஆக்கணும். அதற்கான முயற்சி தான் இப்போ நான் செய்கிறேன்றார். எப்போது நீங்கள் வாம மார்க்கத்தில் சென்றீர்களோ அப்போது முதலாக ஏணிப்படியிலிருந்து இறங்கி வந்துட்டீங்க. 84 பிறவிகளின் ஏணியை கீழே இறங்குவதற்காக தான். ஆக நீங்கள் 84 பிறவி எடுத்து இறங்கி சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோக்கு வந்துட்டீங்க. இப்போ சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. நான் வருவது கூட ஒரே ஒரு முறை தான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நான் கூட இப்ராஹிம் புத்தரின் சரீரத்துலலாம் வர்றது கிடையாது. நான் வர்றது புருஷோத்தம சங்கம யுகத்தில் வரேன். தந்தையை பின்பற்றுங்கள் என்று இப்பொழுது தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ தான் தந்தை வந்திருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்கணும் அப்படின்றார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னை தான் பின்பற்ற வேண்டும். நீங்கள் எல்லாருமே வந்து தந்தை தான் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும், என்னை தான் பின்பற்றணும் அப்படின்றார். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போது உங்கள் பாவம் யோக அக்னியில் பஸ்பமாகிவிடும். இதற்கு தான் யோக அக்னி அப்படின்னு சொல்லப்படுது என்றார். நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர் ஆவீர்கள். நீங்கள் காம சிதையில் இருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்கிறீர்கள். இதை ஒரே ஒரு பாபா தான் இப்பொழுது புரிய வைக்கின்றார். கிறிஸ்து புத்தர் போன்ற அனைவரும் ஒருவரை நினைவு செய்கின்றனர். அவரை யதார்த்தமாக யாருமே இப்போ புரிஞ்சிக்கல. நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒருபொழுதும் நோய்வாய்ப்படாதவாறு பாபா உங்களை இந்த சங்கம யுகத்தில் அப்படி மாற்றுறார். ஆக அப்படிப்பட்ட பாபாவிடமிருந்து இப்போ தான் நம்ம அந்த ஆஸ்தியை பெறணும் அப்படின்றார். ஆத்மா எந்த அளவுக்கு புத்திசாலியாக ஆக வேண்டும், எந்த துக்கமும் இருக்காது. பாபா அப்படிப்பட்ட ஆஸ்தியை இந்த நேரம் நமக்கு கொடுக்குறேன்றார். உங்கள் அழுகை கூக்குரல் எல்லாமே இப்போ முடிய போகுது. இங்கே எல்லாருமே நடிகர்கள் தான். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது. இதுதான் ட்ராமா அப்படின்னு சொல்கிறார். பாபா கர்மத்தினுடைய விதி கூட சொல்கிறார். கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவை கூட குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட கர்மா செய்தால் எப்படிப்பட்ட பலன் என்பது தெளிவாக இங்கே குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் பாபா. நீங்கள் இப்பொழுது யோக பலத்தின் மூலம் தன்னுடைய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் டபுள் அஹிம்சாவாதி ஆக வேண்டும். காம விகாரம் முற்றிலும் இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பாபா சொல்கிறாரு, நான் கல்பத்திற்கும் சங்கம யுகத்தில் தான் நான் வரேன். எனக்கும் கூட நாடகத்தில் 10 நடிப்பு இருக்குது. என்னுடைய பாகத்தை நடிக்காமல் நான் எதுவுமே செய்ய முடியாது. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றார். நான் இடையிலலாம் வர முடியாது. கல்பத்தின் சங்கம யுகத்தில் கல்பத்தில் ஒரு முறை தான் நான் வருவேன்றார். அப்போ எனக்கு எப்போ டைம் ஏற்படுதோ அப்போ தான் சரியாக அக்யூரேட்டாக நான் வரேன் அப்படின்றார். நேரம் முடியும் போது நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்றார். அடுத்து மன்மனாபவ சொல்கிறாரு. இந்த மன்மனாபவனுடைய அர்த்தம் கூட யாருக்குமே தெரியாமல் இருக்குது. தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விடுத்து மனதினால் ஒரு தந்தையை நினைவு செய்தால் அனைவருமே தூய்மையாயிடுவீங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த மன்மனாபவ அந்த பக்தியில் எழுதப்பட்ட கீதையில் கூட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியலை அப்படின்றார். குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதற்காக இப்பொழுது முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம். இது போன்ற வித்யாலயம் வேறு எங்குமே கிடையாது. இங்கே ஈஸ்வரன் தந்தை வந்து முழு உலகத்தையும் இப்போ மாற்றுகின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, ஒரு சிவபாபாவின் ஜெயந்தி தான் வைரத்துக்கு சமமானது அப்படின்றார். மற்ற அனைத்து ஜெயந்திகளும் சோழிக்கு சமமானது. சிவபாபா தான் இந்த நேரம் வந்து அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குறாரு.
ஆகையால் தான் அவர் வைரத்துக்கு சமமானவர். அவர் தான் உங்களை பொன்னான உலகத்திற்கும் அழைச்சிட்டு போகிறாரு. இந்த ஞானத்தை பாபா குழந்தைகளுக்கு இந்த நேரம் கற்பிக்கிறார். அவர் மூலமாக தான் நீங்கள் தேவி தேவதை ஆகின்றீர்கள். பிறகு அங்கே போனதும் இந்த ஞானம் கூட மறந்து போயிடும் அப்படின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றிய ஞானம்லாம் அவங்களுக்கு அங்கே இருக்காது, எல்லாமே மறந்துடும். இங்கே தான் புருஷார்த்தம் செய்வாங்க, அங்கே அதனுடைய பலன் அடைவாங்க. மற்றபடி ஞானம் என்பது அங்கே புத்தியில் இருக்காது அப்படின்றார். அடுத்து பாபா இரவு வகுப்புக்கு சொல்கிறாரு. இப்போது உங்களுடைய சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் ரெண்டுமே இங்கே தான் உருவாயிட்ருக்கு. எந்த அளவு நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்களோ, தூய்மை ஆகின்றீர்களோ, அந்த அளவு யாரும் தெரிந்திருக்க முடியாது, தூய்மையும் ஆக முடியாது. மற்றபடி வருவாங்க, கேட்பாங்க. பாபா வந்திருக்காருன்னு சொன்னதும் அந்த பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் புரிந்து கொள்வார்கள். இதையும் இன்னும் நீங்கள் போக போக பார்ப்பீங்க. நிறைய பேர் இங்கே தான் அவங்களுக்கு உண்மையான அந்த அமைதி என்பது கிடைக்கும், அப்போ வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றார். அப்படிப்பட்ட வாயுமண்டலம் கூட உருவாகும் அப்படின்றார். கடைசி சண்டையான நேரத்தில் அனைவருமே நம்பிக்கையற்றவர்கள் ஆயிடுவாங்க, அனைவருக்குமே டச் ஆகிடும். உங்கள் வார்த்தைகள் வெளியே கேட்கும். சொர்க்கத்தின் ஸ்தாபனையோ நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி அனைவரின் மரணம் தயாராக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் எப்படி இருக்கும்? சாப்பிடக்கூட உங்களுக்கு டைம் இருக்காது அப்படின்றார். யார் இருப்பார்களோ அவர்கள் கடைசியில் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் அனைவரும் அந்த நேரம் இருப்பார்கள் என்பதும் கிடையாது. இப்போ இருக்கிற எல்லாரும் அந்த நேரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் இருந்தும் போய்விடுவார்கள். யார் கல்பமாக அந்த கடைசி விநாச நேரத்தில் இருந்தாங்களோ அவங்க இருப்பாங்க அப்படின்றார். அந்த நேரம் ஒரு பாபாவின் நினைவில் இருப்பீர்கள். சத்தம் எல்லாமே குறைஞ்சிடும். பிறகு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் அனைவருமே சாட்சியாகி எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறீங்க. மிகவும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் அப்போ நடக்கும் அப்படின்றார். இப்பொழுது இந்த உலகம் அழியப் போகிறது, உலகம் மாற வேண்டும் என்று அனைவருக்குமே தெரிய வந்துடும். நடக்கக்கூடிய சம்பவங்களை, காட்சியை பார்த்தே எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். எப்போது அணுகுண்டுகள் போடப்படுமோ அப்போது விநாசம் ஏற்படும் அப்படின்றத புத்தி புரிஞ்சுக்குமா. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி இருக்கணும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும். ஏன்னா புது உலகம் உருவாயிட்ருக்கு. குழந்தைகளுக்காக தான் பாபாவே வந்திருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்கணும் அப்படின்றார். உங்களுக்கு எப்படி நிச்சயம் உள்ளதோ அப்படியே போக போக பலருக்கும் ஏற்படும். யாருக்கு அனுபவம் வேண்டுமோ அவர்கள் போக போக மிகவும் அந்த அனுபவத்தை பெறுவாங்க, அவங்களுடைய முயற்சியை வச்சு. கடைசி நேரத்தில் நினைவு யாத்திரையில் கூட நிறைய பேர் இருப்பார்கள். இப்போது நேரம் இருக்குது, இந்த நேரமே நல்லா முயற்சி பண்ணுங்க அப்படின்றார். முழுமையான முயற்சி செய்யவில்லை என்றால் பதவி கிடைக்காது, குறைந்த பதவி தான் கிடைக்கும். எந்த அளவுக்கு நல்லா முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பதவி கூட உயர்ந்ததாக கிடைக்கும் அப்படின்றார். அந்த நேரம் உங்கள் நிலை கூட மிக நன்றாக இருக்கும், கடைசி நேரம் அப்படின்றார். சாட்சாத்காரம் கூட நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றார். கல்பமாக எப்படி விநாசமானதோ அதே போல் அப்படியே நடக்கும். யாருக்கு நிச்சயம் இருக்குமோ, சக்கரத்தின் ஞானம் இருக்குமோ அவங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஏன்னா இந்த ட்ராமா நாடகத்தை தெளிவாக புத்தியில் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக கேள்விக்குறியில் போகாமல் சாட்சி நிலையிலிருந்து ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டபுள் அஹிம்சாவாதி ஆகி யோக பலத்தின் மூலம் இந்த நரகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஒரு பாபாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். உண்மையிலும் உண்மையான பிராமணனாகி யோக அக்னி மூலம் விகர்மங்களை எரிக்க வேண்டும். அனைவரையும் காம சிதையிலிருந்து அகற்றி ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். வரதானம், சுயநலமற்ற மற்றும் நிர்விகல்ப நிலையின் மூலமாக சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆகுங்கள். சுயநலமற்ற மற்றும் நிர்விகல்ப நிலையின் மூலமாக சேவை செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். சேவையில் வெற்றி பெறுவதற்கான ஆதாரம் தங்களுடைய சுயநலமற்ற மற்றும் விருப்பங்களற்ற நிலையாகும், அதாவது ஆசைகளற்ற நிலை. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்யும் பொழுதுதான் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இவர்கள் மூலம் மற்றவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். சேவையில் அமைப்பு கூட உருவாகும். மேலும் அமைப்பில் விதவிதமான விஷயங்கள், விதவிதமான சிந்தனைகள் இருக்கும்.
ஆனால் வேற்றுமையில் குழம்பி போகாதீர்கள். யாருடையதை ஏற்றுக்கொள்வது, யாருடையதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இப்படியெல்லாம் யோசனை செய்ய வேண்டாம். சுயநலமற்ற மற்றும் விருப்பங்களற்ற பாவனை மூலம் தீர்மானம் செய்யுங்க. அப்பொழுது யாருக்குமே வீணான எண்ணங்கள் வராது. மேலும் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க அப்படின்றார். ஸ்லோகன்: இப்போது சக்தியின் மூலமாக புத்தியை மாற்றுவதற்கான சேவையை ஆரம்பியுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.